நம்ம இதுவரையும் பார்த்துருக்கோம் அப்படின்னா 12th பாலிட்டியில் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். காலனி ஆட்சி காலத்தில் இந்தியா ஆங்கிலேய அரசால் பிறப்பிக்கப்பட்ட சாசனங்கள், ஆட்சிக்குழு சட்டங்கள், காலனி ஆட்சி கால இந்திய அரசாங்க சட்டம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே ஆளப்பட்டது. அதாவது காலனி ஆட்சி காலத்துலேருந்தே இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா அப்போ ஆங்கிலேய அரசு பிறப்பித்த சட்டங்கள், ஆட்சிக்குழு சட்டங்கள், காலனி ஆட்சி கால இந்திய அரசாங்க சட்டம், இதை வச்சு தான் நம்மளை ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ புதிதாக எழுச்சி பெற்ற இந்தியாவின் இயக்கங்களும் தலைவர்களும் ஒரு வரையறுக்கப்பட்ட எழுதப்பட்ட புதிய அரசியலமைப்பின்படி புதிய இந்தியா உருவாக்கப்பட வேண்டும் என்பதை விரும்பினர். மைய மற்றும் மத்திய சட்டமன்றம் அரசியலமைப்பு நிர்ணய சபையாக மாற்றப்பட்டது. ஸோ என்ன சொல்கிறாங்க, புதுசாக இருந்த தலைவர்களும் அப்போ இருந்த இயக்கமும் இந்தியா இப்போ உருவாக்கப்படுது. ஸோ அது வரையறுக்கப்பட்ட எழுதப்பட்ட புதிய அரசியலமைப்பு அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க விரும்பியிருக்காங்க. ஸோ அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டோட அடிப்படை சட்டமாக திகழுது. அரசியலமைப்பு என்பது ஒரு நாட்டின் அடிப்படை சட்டமாகும். நாடாளுமன்றமே நமது அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்கிறது. நமக்குன்னு ஒரு நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா, அந்த நாடாளுமன்றம் தான் நம்ம அரசோட கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அரசியலமைப்பின் 4வது பாகம் 4வது பார்ட் இருக்கு இல்லையா, இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவும் பல சிக்கல்களை எதிர்கொள்ளும் சட்டங்களை அரசு உருவாக்கும் வகையில் விதிகளை கொண்டுள்ளது. ஸோ அரசியலமைப்பின் 4வது பாகம்தான் இந்திய சமுதாயத்தில் பரவலாக நிலவக்கூடிய பல சிக்கல்களை எதிர்கொள்ளும் சட்டங்களையும் அரசை உருவாக்கக்கூடிய வகையில் விதிகளை கொண்டிருக்கு. ஒரு நாட்டின் மத்திய அரசுக்கும் அந்நாட்டின் மாநில அரசுக்கும் இடையான உறவினையும் பல்வேறு மாநிலங்களுக்கு இடையான உறவினையும் கொண்ட ஒரு சட்டத்தினையும் அது உருவாக்குகிறது. ஸோ ஒரு நாட்டோட மத்திய அரசு ப்ளஸ் மாநில அரசு அவங்களுக்கு இடையில ஒரு உறவு, அதே மாதிரி பல மாநிலங்களுக்கு இடையான உறவு கொண்ட ஒரு சட்டகத்தினை இது உருவாக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கிலாந்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து அரசில் காணப்படுவது போன்று அரசியலமைப்பினை ஒரே ஆவணமாக கொண்டிராத சில அரசுகளும் உள்ளன. ஸோ இங்கிலாந்து அரசில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அரசியலமைப்பை அவங்க ஒரே ஆவணமாக வச்சிருக்கிறது கிடையாது. மத சார்பு அரசு என்பது ஒரு மத சார்பின்மை கோட்பாட்டை ஃபாலோ பண்ணாத அரசு தான் மத சார்பு அரசுன்னு சொல்கிறோம். ஸோ மத சார்பு அரசு என்பது ஒரு மதத்தினை அரசு மதமாக கொண்டிருக்கும். அந்த அரசின் உயர் பதவிகள் அனைத்தும் அரசு மதத்தினை பின்பற்றுவோருக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கும். மத சார்பு அரசு உதாரணங்கள் பாகிஸ்தான், வாட்டிக்கன் நகரம் போன்றவை ஆகும். ஸோ ஒரு மதத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணுற அரசாங்கம் தான் மத சார்பு அரசாங்கம். பாகிஸ்தான், வாட்டிக்கன் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அரசியமைப்பானது அங்கு தேசிய இயக்கம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியமைப்பானது மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அரசமைப்பு ஆகும். ஸோ அமெரிக்காவில் இருக்கிற அரசமைப்பு அங்கு தேசிய இயக்கம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. அதே இது இந்தியாவில் இருக்கிற அரசமைப்பு அப்படிங்கிறது மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான ஒரு அரசியலமைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சட்டமன்றங்களில் மக்கள் பிரதிநிதிகளால் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு மாறாக ஒன்று அல்லது பல கேள்விகள் தொகுப்பின் மீது வாக்காளர்களின் ஒப்புதல் பெற நேரடி வாக்கெடுப்பு நடத்துவது பொது வாக்கெடுப்பு ஆகும். ஸோ பொது வாக்கெடுப்புன்னு என்னது, சுவிட்சர்லாந்தில் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சட்டமன்றங்களில் நம்மளோட மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் ஒரு சட்டம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் மூலமாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் அதை மக்களுடைய பதிலுக்கு விட்டுருவாங்க. ஃபுல்லாக நிறைய கேள்விகளாக தொகுத்து. ஸோ அதை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் பொது வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்திய அரசியலமைப்பு திருத்தங்களில் ஒன்றுக்கு கூட இதுவரை பொது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டதில்லை. இந்திய மக்களாட்சி முறையில் இது ஒரு பின்னடைவு ஆகும். இதன் பொருத்தப்பாட்டினை அறிய சுவிட்சர்லாந்து நாட்டின் பொது வாக்கெடுப்பு முறையை அறிந்து கொள்வது பயனுள்ளதாக அமையும். ஸோ இந்திய அரசியலமைப்பு திருத்தங்களில் பார்த்தோன்னா இதுவரை ஒன்றுக்கு கூட பொது வாக்கெடுப்பு முறையில் விடப்பட்டதே இல்லையா. இந்திய மக்களாட்சி முறையில் இது ஒரு பின்னடைவாக இருக்குது. இதன் பொருத்தப்பாட்டினை அறிய சுவிட்சர்லாந்து நாட்டின் அந்த பொது வாக்கெடுப்பு முறையை நம்ம அறிஞ்சோன்னா நமக்கு நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்மளுடைய அரசாங்கத்தோட அம்சங்கள்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவில் மத சார்பின்மை ஃபாலோ பண்ணப்படுது. அதாவது இந்திய அரசியலமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் அரசியலமைப்பின் முகப்புரையில் கூறப்பட்டுள்ள இறையாண்மை கொண்ட குடியரசு என்பதனை இறையாண்மை, சமதர்மம், மத சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்றும், நாட்டின் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு வேர்டை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்றும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி 1976 தேசிய அவசர நிலை காலத்தில் இந்த 42வது திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்தார்.
ஸோ 42வது திருத்தச் சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. 1976 இந்திரா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்டுச்சு. அதை மினி கான்ஸ்டியூஷன்னு சொல்ல தகுந்த அளவில் அது வந்து நிறையா சேஞ்சஸ் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இங்கே சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு அதிக இருக்க தன்மையினை கொண்டது இல்லை, அதிக நெகிழ்வுத்தன்மையை கொண்டதும் இல்லையே. ரப்பர் பேண்ட் அதை ஓரளவுக்கு இழுக்க முடியும், ஓரளவுக்கு மேலே இழுத்தா அத்துரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அரசியலமைப்பு தயாரிப்பு பணிகள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் அரசியலமைப்பினை எழுதினர். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 அன்று கூடியது. என்னைக்கு? டிசம்பர் 9, 1946. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை 14 ஆகஸ்ட் 1947 அன்று மீண்டும் கூடியது. ஸோ 14th ஆகஸ்ட் 1947. அன்றைய மாகாண சட்டமன்றங்களின் உறுப்பினர்களை அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுத்தனர். ஸோ அன்னைக்கு இருந்த மாகாண சட்டமன்றங்களோட உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோட உறுப்பினர்களை வந்து மறைமுக வாக்கெடுப்பு மூலமாக தேர்ந்தெடுத்தாங்க. கேபினட் மிஷன் என்று அழைக்கப்பட்ட பிரிட்டானிய அமைச்சரவை குழு முன்மொழிந்த அடிப்படையில் அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களின் வரிசை அமைந்தது. ஸோ அதில் இருந்த அந்த 389 உறுப்பினர்கள் வந்து எந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா, கேபினட் மிஷன் அப்படிங்கிற பிரிட்டானிய அமைச்சரவை குழு வந்து ஒரு அரசியலமைப்பு நிர்ணய உறுப்பினர்களுடைய வரிசை முறையை வந்து பரிந்துரைச்சிச்சு. அந்த முறையில் தான் அவங்க வந்து கொண்டு வரப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அரசியலமைப்பு வரைவு குழுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனோட தலைவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். அதனோட ஆலோசகர் சர் B.N. ராவ் அப்படிங்கிறவங்க. ஸோ இதில் இருக்கக்கூடியவங்க பிக்சர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என் மாதவராவ், அடுத்து சையத் முகமது சாதுல்லா, அடுத்து டாக்டர் B.R. அம்பேத்கர் உட்காந்துருக்காங்க. அப்புறம் சர் அல்லாடி கிருஷ்ணசாமி, கையில் தடியோடு உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க தான் சர் அல்லாடி கிருஷ்ணசாமி. அதுக்கப்புறம் சர் B.N. ராவ், இவங்க தான் நம்மளோட ஆலோசகர். நிற்கிறவங்கள பார்த்தோம் அப்படின்னா இடதுபுறத்தில் கோட் ஷூட் போட்டு கண்ணாடி இல்லாமல் இந்த பக்கம் நிற்கிறாங்க இல்லையா, இடது பக்கம், அவங்க தான் சர் B.N. நிற்போர் வந்து S.N. முகர்ஜி. அடுத்து ஜூகல் கிஷோர் கண்ணா, அப்புறம் கேவல் கிருஷ்ணா அப்படிங்கிறவங்க லாஸ்ட்டில் கண்ணாடி போட்டு கோட் போட்டிருக்காங்கல்ல, அவங்க தான் கேவல் கிருஷ்ணா. ஸோ அன்றைய மாகாணங்கள் சுதேச அரசுகள் அல்லது அரசுகளின் குழுக்களில் இருந்து அதன் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி 10 லட்சத்துக்கு ஒருவர் என்னும் விகிதத்தில் உறுப்பினர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டனர். இதன்படி மாகாணங்களிலிருந்து 892 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சுதேச அரசுகளிடமிருந்து 93 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர். ஒவ்வொரு மாகாணத்திற்கும் இந்து, முஸ்லிம், சீக்கியர் ஆகிய சமுதாயங்களின் மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப இடம் ஒதுக்கப்பட்டது. இந்து உறுப்பினர்கள் அந்தந்த மாகாணத்துக்கு மாற்றத்தக்க வாக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையின்படி ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சுதேச அரசுகள் தங்கள் பகுதியிலிருந்து உறுப்பினர்களை மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப தாங்களே தேர்வு செய்து கொள்ளும் முறையினை உருவாக்க அனுமதிக்கப்பட்டது. ஸோ மாகாணத்துக்கு மாற்றத்தக்க வாக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையின்படி ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சுதேச அரசுகள் தங்கள் பகுதியிலிருந்து உறுப்பினர்களை மக்கள் தொகை விகிதத்துக்கு ஏற்ப தாங்களே தேர்வு செய்து கொள்ளும் முறையினை வந்து உருவாக்க அனுமதிக்கப்பட்டது. அடுத்தது அரசமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம். 284 உறுப்பினர்கள் 26/11/1949 அன்று இந்த அமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டனர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 284 உறுப்பினர்கள். ஸோ 284 உறுப்பினர்கள் 26/11/1949 அன்று அரசியலமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டனர், அரசியலமைப்பினை நிறைவேற்றினர். இதுதான் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். வந்து 284 உறுப்பினர்கள் அப்படிங்கிறது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். நமக்கு வந்து அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் 389. இது 284 பேர் அதில் போய் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆச்சாரிய JP கிருபாலினி வந்து கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க, தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்காவை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கமிச்சில் இறந்து போயிடுறாங்க, ஏன்னா வயது மூப்பின் காரணமாக.
அதனால் ராஜேந்திர பிரசாத் அவர்களை நிரந்தர தலைவராக நியமிக்கிறாங்க. எதுக்கு? இந்திய அரசியல் நிர்ணய சபைக்கு. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்று 11 மணியளவில் புதுடில்லி அரசியலமைப்பு அரங்கில் கூடியது. அன்றைய கூட்டத்தின் கூட்டப்பொருள் தற்காலிக தலைவர் தேர்வு ஆகும். ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் 1946 டிசம்பர் மாதம் 9 11 மணிக்கு புதுடில்லி அரசியலமைப்பு அரங்கில் கூடிருச்சு. அன்றைய கூட்டத்தின் முதல் கூட்டப்பொருள் தற்காலிக தலைவர் தேர்வு ஆகும். ஆச்சாரிய ஜே.பி. கிருபால்னி ஐக்கிய மாகாணம் பொது அவர்கள் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். ஸோ இது ரெண்டுமே கொஸ்டின். யார் தற்காலிக தலைவர்? சச்சிதானந்த சின்ஹா. யாருடைய அழைப்புப்படி அவர் அமைக்கப்பட்டார் அப்படின்னா ஜே.பி. கிருபால்னி அவங்க தான் கேட்பாங்க. இவங்களை தற்காலிக தலைவராக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜே.பி. கிருபால்னி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தான் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்துவாங்க. அரசியலமைப்புக்கு ஒப்புதல் தருவதற்கான சபை 24/1/1950 அன்று கூடியது. ஸோ நம்மளுடைய குடியரசு தினத்துக்கு 2 நாள் முன்னாடி கூடியிருக்கு. எப்போ? 1950வது வருஷம் கூடியிருக்கு 24/1. ஸோ கூட்டத்திற்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையேற்றார். அந்த கூட்டத்தில் யார் தலைமையேற்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் என்ன பண்ணாங்க? தலைமையேற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிசம்பர் 9 1946 முதல் ஜனவரி 24 1950 வரை அரசியலமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்களின் தொகுப்பு 12 தொகுதிகளை கொண்டதாகும். ஸோ 12 முறை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? மீட்டிங் போட்டிருக்காங்க. அதை தான் 12 தொகுதிகளை கொண்டதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 12 தொகுதிகள் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். தொகுதி 1 டிசம்பர் 9 முதல் 23 டிசம்பர் 1946 வரை. ஸோ டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 9ஆம் தேதியிலேருந்து 23 டிசம்பர் 1946 வரை. ஃபஸ்ட்டு மீட்டிங் கூடுதல்ல, அதுலேருந்து 23ஆம் தேதி வரை ஆயிடுது ஃபஸ்ட்டு மீட்டிங் முடியிறக்கு. தொகுதி 2 20 ஜனவரி முதல் 25 ஜனவரி வரை, ஒரு 5 நாள். பொங்கல்லாம் முடிஞ்சோன்னா போயிருக்காங்க. 20 ஜனவரி முதல் 25 ஜனவரி வரை, அது 1947. இந்த டைமில் தான் என்ன பண்ணியிருக்காங்க? குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஜனவரி 22 1947. தொகுதி 3 28 ஏப்ரல் முதல் 2 மே 1947 வரை. சரி, நமக்கு என்ன வந்துருச்சு? இப்போது சம்மர் வெக்கேஷன் வந்துருச்சு. நம்ம அதை எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம், எந்தெந்த நாடுகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 28ஆம் தேதி போய் பிளான் பண்ணி மே 2ஆம் தேதி எந்தெந்த நாடுக்கு யார் யார் போகணுன்ற லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க அந்தந்த ஊருக்கு. அடுத்த தொகுதி 4 ஜூலை 14 முதல் 31 ஜூலை 1947 வரை. ஜூலை 14 முதல் 31 ஜூலை 1947 வரை. தொகுதி 5 ஆகஸ்ட் 14 முதல் 30 ஆகஸ்ட் 1947 வரை. ஸோ ஆகஸ்ட் 14ஆம் தேதி தொடங்குது, 30 ஆகஸ்ட் 1947 வரை. இது நம்மளுடைய சுதந்திரத்தப்போ அந்த பாகிஸ்தானை பிரித்து கொடுத்துட்டோம். பிரித்து கொடுத்ததுக்கப்புறமா ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. தொகுதி 5 தான் அப்போ நடந்திருக்கு. தொகுதி 6 27 ஜனவரி 1948. ஸோ 27 ஜனவரி 1948 ஒரே நாளில் தொகுதி 6 நடத்தியிருக்காங்க. தொகுதி 7 4 நவம்பர் 1948 முதல் 8 ஜனவரி 1949 வரை. ஸோ அந்த 48வது வருஷத்தில் பெருசாக ஒன்றும் கூட்டமே நடக்கலை. நேராக ஜனவரிக்கு அப்புறம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தான் நடந்திருக்கு. நவம்பர் 4 1948 முதல் ஜனவரி 8 1949 வரை. தொகுதி 8 16 மே முதல் 16 ஜூன் 1949 வரை. ஸோ 16 மேலேருந்து 16 ஜூன் 1949 வரை, கரெக்டாக ஒரு மாதம் நடந்திருக்கு. அப்புறம் தொகுதி 9 30 ஜூலை 18 முதல் 18 செப்டம்பர் 1949 வரை. தொகுதி 10 6 அக்டோபர் முதல் 17 அக்டோபர் 1949 வரை. தொகுதி 11 14 நவம்பர் முதல் 26 நவம்பர் 1949 வரை. தொகுதி 12 24 ஜனவரி 1950.
ஸோ அதோட இதோட தொகுதிகள் வந்து முடிஞ்சிட்டு இது 10th புக்கில் பார்த்தோம்னா 11 தொகுதிகள் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம வந்து 26 நவம்பர் 1949 சைன் பண்ணி ஏற்றிருப்பாங்க இல்லையா, அதோட இந்த பிரச்சனை வந்து சால்வபிள் அப்படின்ட்டு அந்த 24 ஜனவரி 1950 ஏற்றுக்கொண்டதை வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது ஒன்று தான். இப்போ நம்ம எதுலேருந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எழுதப்பட்ட அந்த இதான் அரசியலமைப்பு தயாரிப்பு பணிகள் வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரசியலமைப்பு நிர்ணய சபை. அரசியலமைப்பு நிர்ணய சபையோட உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபையை வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியலமைப்பு வரைவு குழு மூலமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் பார்த்தோன்னா 9th டிசம்பர் 1946 அன்னைக்கு கூடியிருக்கு. பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறமா மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை 14 ஆகஸ்ட் 1947 அன்று கூடியிருக்கு. அதான் முதல்ல வந்து முதல் தொகுதி அப்படிங்கிறது டிசம்பர் 9ஆம் தேதியிலேருந்து 23 டிசம்பர் 1946 வரை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு போனவங்க ஜனவரி பொங்கல் முடிச்சு வந்திருக்காங்க. ஸோ 20 ஜனவரி 25 ஜனவரி வரையும். ஸோ அப்படியே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஏப்ரல் மே எந்தெந்த ஊருக்கு போகணுன்னு பிளான் பண்ணுறக்காண்டி 3வது தொகுதி 28 ஏப்ரல்லேருந்து 2 மே வரையும். அதுக்கப்புறம் தொகுதி 4 ஜூலை 14லேருந்து ஜூலை 31 வரையும் 1947. அதே இது தொகுதி 5 ஆகஸ்ட் 14 முதல் ஆகஸ்ட் 30 வரையும் இருக்கிறது வந்து தொகுதி 5ன்னு சொல்கிறோம். தொகுதி 6 27 ஜனவரி 1948. ஸோ இந்த தொகுதி 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரே ஒரு நாளில் நடந்திருக்கு, 27 ஜனவரி 1948 மட்டும். ஸோ இதுதான் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய இதுக்கு அப்புறமா, அதாவது நம்ம வந்து பாகிஸ்தானை இப்போ பிரித்து கொடுத்தாச்சு. பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறமா ஒரு கூட்டம் நடந்துச்சு. அது வந்து 14 ஆகஸ்ட் 1947 தொகுதி 5 வந்து அன்னைக்கு கூடியிருக்கு. அன்றைய மாகாண சட்டமன்றங்களின் உறுப்பினர்களை அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை மறைமுக வாக்கெடுப்பின் மூலமாக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. கேபினட் மிஷன் என்று அழைக்கப்பட்ட பிரிட்டானிய அமைச்சரவை குழு முன்மொழிந்த அடிப்படையில் அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களுடைய வரிசை அமைஞ்சது. ஸோ இதில் எப்படிப்பா நீங்கள் ஒரு 389 பேரை எடுத்தீங்க அப்படின்னா, நாட்டிலேருந்து சும்மா ஒன்றும் 389 பேரை எடுத்துட முடியாது. ஸோ இத்தனை 10 லட்சம் பிரதிநிதிக்கு ஒரு பிரதிநிதி, இத்தனை மாகாணங்கள் இருக்குது, அத்தனை மாகாணத்துலேருந்து இத்தனை பேர் நமக்கு தேவைப்படுறாங்க. ப்ளஸ் பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தர் வேணும், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் ஒரு 3 பேர் வேணும். மொத்தம் இந்த 389 பேரில் இவங்க தான் இடம்பெறணும். ஸ்பேஸ் அரசுகள் சார்பாக இத்தனை பேர் இடம்பெறணும் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை வந்து கேபினட் மிஷன் சார்பாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வரைவு குழுவோட மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. என் மாதவராவ், சையத் முகமது சாதுல்லா, டாக்டர் BR அம்பேத்கர், சார் அல்லாடி கிருஷ்ணசாமி, சார் BN ராவ், SN முகர்ஜி, ஜுகல் கிஷோர் கண்ணா, கேவல் கிருஷ்ணா. மக்கள் தொகைக்கு ஏற்றபடி 10 லட்சத்துக்கு ஒருவர் என்னும் விகிதத்தில் உறுப்பினர்கள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டனர். மாகாணங்கள்லேருந்து 292 உறுப்பினர்களும் சுதேச அரசுகளிடமிருந்து 93 உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு மாகாணத்திற்கும் இந்து, முஸ்லிம், சீக்கியர் ஆகிய சமுதாயங்களின் மக்கள் தொகை விகிதத்திற்கேற்ப இடம் ஒதுக்கப்பட்டது. இந்த உறுப்பினர்கள் அந்தந்த மாகாணத்துக்கு மாற்றத்தக்க வாக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையின்படி ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சுதேச அரசுகள் தங்கள் பகுதியில் இருந்த உறுப்பினர்களை மக்கள் தொகை விகிதத்துக்கேற்ப தாங்களே தேர்வு செய்து கொள்ளும் முறை உருவாக்க அனுமதிக்கப்பட்டது. அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம். 284 உறுப்பினர்கள் 26/11 1949 அன்று அரசியலமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு அரசியலமைப்பினை நிறைவேற்றினர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 284 உறுப்பினர்கள், அந்த 389 உறுப்பினர்களில் இந்த 284 பேர் தான் சைன் பண்ணி 3ல் ஒரு பங்கு 26/11/1949 அன்று அரசியலமைப்பினை ஏற்று சைன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்று 11 மணியளவில் புதுடில்லி அரசியலமைப்பு அரங்கில் கூடியது. அன்றைய கூட்டத்தின் முதல் கூட்டப்பொருள் தற்காலிக தலைவர் தேர்வு ஆகும்.
ஸோ அந்த முதல் கூட்டம் வந்து டிசம்பர் 9ஆம் தேதி கூடிச்சு இல்லையா, அதோட முதல் கூட்டப்பொருள் வந்து தற்காலிக தலைவர் தேர்வு. ஸோ ஜேபி கிருபாலினி அவர்கள் கேட்டுக்கொள்கிறாங்க, தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் தான் ஏஜ்டு பர்சன். ஸோ அவரை வந்து தலைமையேற்று நடத்த வந்து வழிவிடணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஸோ அரசியலமைப்புக்கு வந்து ஒப்புதல் தர்றதுக்காண்டி சபை 24/1/1950 அன்று மீண்டும் கூடுது. ஸோ கூட்டத்துக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையேற்றார். டிசம்பர் 9, 1946 முதல் 24 ஜனவரி 1950 வரை அரசியலமைப்பு நிர்ணய சபையோட விவாதங்களின் தொகுப்பு 12 தொகுதிகளை உடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொகுதி 11 14 நவம்பர் முதல் 24 நவம்பர் 1949 வரை. ஸோ இதோட 1.1 ஃபுல்லாகவே முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.